أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களின் வாழ்க்கையின் அம்சங்களையும் அவர்களின் அறிமுகத்தையும் மேலும் அவர்களின் தியாகங்களையும் பற்றி தொடர்ந்து ஹுத்பாக்களில் எடுத்துரைத்து வந்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை எடுத்து கூறவில்லையே என்ற ஏக்கம் இருந்துவிடும் என்று பெரும்பாலான மக்கள் ஆசையை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் எனக்கு எழுதவும் செய்துள்ளனர். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பே அச்சாணியாக இருந்தது. சஹாபா அதனையே சுற்றி வந்தனர். அன்னாரோடு இணைந்து சஹாபா தியாகங்கள் செய்வதன் நிகரற்ற தரத்தை அடைந்தார்கள். மேலும் புது புது வழிமுறைகளை கற்றனர். ஏகத்துவத்தை பரப்புவதற்கும் மேலும் தாங்கள் அதன் செயல் அதை ஒரு எல்லைக்குட்பட்டதாக ஆக்க இயலாது. ஒவ்வொரு பண்பும் எப்படிப்பட்டதென்றால் அவைகளை பல ஹுத்பாக்களில் கூட உள்ளடக்கிவிட முடியாது. மேலும் இந்த வாழ்க்கை குறிப்பானது இன்ஷா அல்லாஹ் அவ்வப்போது எடுத்து கூறப்பட்டு வரும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் எல்லா ஹுத்பாக்களிலும் ஏதேனும் ஒரு அம்சம் ஏதேனும் ஒரு வகையில் எடுத்துரைக்கப்பட்டுதான் வருகிறது. ஏனென்றால் இதுவே நமது வாழ்க்கையின் அச்சாரமாகும். அதுவன்றி நமது மார்க்கமும் நமது ஈமானும் முழுமையடைய முடியாது. மேலும் அல்லாஹ் அனுப்பியுள்ள ஷரியத்தின்படி அமல் செய்யவும் முடியாது. எவ்வாறு இருப்பினும் இப்போது நான் பத்ர் போர் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் அம்சங்களையும் வரலாற்று சம்பவங்களையும் எடுத்துரைப்பேன். மேலும் இந்த தொடர் எதிர்காலத்திலும் சில ஹுத்பாக்களில் தொடரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியே சஹாபாவை தன்னலமற்ற தியாகங்கள் செய்யும் உணர்வை வழங்கியது. மேலும் இந்த உணர்வை வழங்கி ஷஹீதுகள் மற்றும் அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள், அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களுடன் அவர்களை இணைத்தது. அதன் முன்னுதாரணங்களை நாம் நமது வாழ்நாளில் கண்டோம். ஆக இந்த போர் தொடர்பாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை எடுத்துரைப்பது அவசியமாகும். போர் சம்பவங்களுக்கு முன்பாக போர் நடைபெற்ற காரணிகளை பற்றி எடுத்துரைப்பதும் அவசியமாகும். எனவே நான் முதலில் ஓரளவிற்கு அதன் பின்னணியை எடுத்து கூறுவேன். அந்த பின்னணியிலிருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் அன்னார் கொண்டு வந்த அழகிய போதனையின் பல்வேறு அம்சங்கள் வெளிப்படுகின்றன. பத்ர் போருக்கான காரணிகளை எடுத்துரைத்தவாறு சீரத் ஹாத்தமுன் நபியின் நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் குறைஷியர்கள் முஸ்லிம்களின் மீது செய்த அநீதிகள் மற்றும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட திட்டங்கள் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இரண்டு சமுதாயங்களுக்கிடையே போர் மூளுவதற்கு போதுமான காரணிகளாகும். வரலாற்றிலிருந்து நிரூபணமாவது என்னவென்றால் கடுமையான எள்ளி நகையாடுதல் மற்றும் உள்ளங்கள் புண்படுதல் தவிர்த்து மக்கத்து நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்களை ஏக இறைவனை வணங்குவதிலிருந்தும் ஏகத்துவத்தை அறிவிப்பதிலிருந்தும் வலுவாக தடுத்தனர். அவர்களை மிகவும் கருணையின்றி அடித்து உதைத்து துன்புறுத்தினர். அவர்களின் செல்வங்களை அநியாயமாக அபகரித்தனர். அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை அழித்து நாசமாக்க முயற்சித்தனர். அவர்களில் சிலரை அநீதியான முறையில் கொன்றனர். அவர்களின் பெண்களை அவமரியாதை செய்தனர். எதுவரை என்றால் இந்த அநீதிகளால்
நெருக்கடிக்குள்ளாகி பெரும்பாலான முஸ்லிம்கள் மக்காவை விட்டு அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தனர். ஆனால் குறைஷிகள் பிறகும் கூட பொறுமை காக்கவில்லை. நஜ்ஜாஷி அரசரின் அவைக்கு தங்களது ஒரு குழுவை அனுப்பி எப்படியாவது ஹிஜ்ரத் செய்து அங்கு சென்றவர்கள் மீண்டும் மக்காவிற்கு திரும்ப வேண்டும் என முயற்சித்தனர். அவர்களை இஸ்லாத்தை விட்டு விலக்கி விடுவதில் குறைஷிகள் வெற்றி பெற வேண்டும் அல்லது அவர்களை முடிவிற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என முயற்சித்தனர். பிறகு முஸ்லிம்களின் எஜமானரும் தலைவருமான எவரை அவர்கள் தங்களது உயிர்களை விட மேலானதாக கருதி வந்தார்களோ அவர்களுக்கு பெரும் தொல்லைகள் கொடுக்கப்பட்டன. எல்லா வகையான இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். மேலும் குறைஷியரின் சகோதரர்கள் தாயிஃப் நகரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் பெயரை எடுத்துரைத்ததற்கு அன்னாரின் மீது கல்லெறிந்தார்கள். எதுவரை என்றால் அன்னாரின் உடலில் இரத்தம் வழிந்தோடியது. இறுதியில் மக்கத்து சமுதாய பாராளுமன்றத்தில் அனைத்து குறைஷி கோத்திரங்களின் பிரதிநிதிகளும் ஏகோபித்த மனமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அதன் மூலம் இஸ்லாம் அடையாளமின்றி அழிக்கப்பட வேண்டும், ஏகத்துவம் என்றென்றைக்குமாக முடிந்துவிட வேண்டும் என எண்ணினர். பிறகு இந்த கொலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த குறைஷிகளின் பல்வேறு கோத்திரங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இரவு வேளையில் கூட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் மீது தாக்குதல் தொடுத்தனர். ஆனால் அல்லாஹ் அன்னாரை பாதுகாத்தான். மேலும் அன்னார் அவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தனது வீட்டிலிருந்து வெளியேறி சௌர் குகையில் தஞ்சமடைந்தார்கள். இந்த அநீதிகளும் கொலை திட்டங்களும் குறைஷியர்கள் தரப்பிலிருந்து போருக்கான அறிவிப்பாக இல்லையா? இது போன்ற காட்சிகள் இருந்தும் மக்கத்து குறைஷியர்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக இருக்கவில்லை என எந்த அறிவாளியாவது கருத முடியுமா? பிறகும் கூட குறைஷிகளின் இந்த அநீதிகள் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து தற்காப்பு போருக்கான அடித்தளமிற்கு போதுமானதாக இல்லையா? தன்னைத்தானே அழித்து கொள்ளும் எண்ணம் இல்லாத எந்த தன்மானமிக்க சமுதாயமாவது இது போன்ற நிலைமைகள் இருந்தும் குறைஷிகள் முஸ்லிம்களுக்கு விடுத்த இது போன்ற அறைகூவலை ஏற்காமல் பின்வாங்குமா? நிச்சயமாக முஸ்லிம்களின் இடத்தில் வேறு ஏதேனும் சமுதாயம் இருந்திருந்தால் மிகவும் முன்பாகவே குறைஷிகளுக்கு எதிராக போரில் குதித்திருக்கும். ஆனால் முஸ்லிம்களுக்கு அவர்களின் எஜமானர் தரப்பிலிருந்து பொறுமை காக்குமாறும் மன்னிக்குமாறும் கட்டளையிடப்பட்டிருந்தது. எழுதப்பட்டுள்ளது, மக்கத்து குறைஷிகளின் அநீதிகள் மிகவும் அதிகமான போது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மற்றும் பிற சஹாபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று குறைஷிகளை எதிர்க்க அனுமதி கேட்டனர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னி உமிர்து பில் அஃப்வி ஃபலா துகாத்திலு, அதாவது எனக்கு இதுவரை மன்னிக்குமாறே கட்டளையிடப்பட்டுள்ளது, எனவே உங்களுக்கு சண்டையிட அனுமதி தர இயலாது. சஹாபா மார்க்கத்தின் வழியில் எல்லா வகையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்தார்கள். ஆனால் பொறுமையை கைவிடவில்லை. எதுவரை என்றால் குறைஷியர்களின் அநீதிகளின் கோப்பையானது நிரம்பி வழிய ஆரம்பித்தது. மேலும் அகிலத்தின் இறைவனின் பார்வையில் அவர்களின் அத்தாட்சி பூர்த்தி ஆனதற்கான காலம் முடிந்துவிட்டது. அப்போது இறைவன் தனது அடியானிடம், இப்போது நீ ஊரை விட்டு வெளியேறுவாயாக. இப்போது விவகாரம் மன்னித்தலை விட்டுவிட்டு எல்லையை கடந்துவிட்டது, அநீதியாளன் பிடிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஹிஜ்ரத் குறைஷியர்களுக்கு கெடு கொடுப்பதற்கான அடையாளமாக இருந்தது. இதில் இறைவன்புறமிருந்து போர் அறிவிப்பிற்கான ஒரு மறைமுகமான சைகையாக இருந்தது. அதை முஸ்லிம்களும் நிராகரிப்பாளர்களும் புரிந்திருந்தனர். காபத்துல்லாவிற்கு அருகில் குறைஷியர்களின் ஆலோசனை செய்யும் இடமான தாருன் நத்வாவில் ஆலோசனையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
மக்காவை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் என்று ஒருவர் ஆலோசனை கூறியபோது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை மக்காவை விட்டு வெளியேறிவிட்டால் பிறகு முஸ்லிம்கள் நமது அறைகூவலை ஏற்று நமக்கெதிராக மைதானத்தில் இறங்குவார்கள் என்ற காரணத்தினால் குறைஷிகளின் தலைவர்கள் அந்த ஆலோசனையை ரத்து செய்தனர். மதீனாவின் அன்சார்களுக்கு முன்பும் கூட இரண்டாவது அக்பா பையத்தின் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பற்றிய கேள்வி எழுந்தபோது இதன் பொருள் என்னவென்றால், நாம் அனைத்து அரபுகளுக்கு எதிராகவும் போருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதாகும் என உடனடியாக கூறினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறியதும் அன்னார் மக்கத்து வீதிகளை ஏக்கம் நிறைந்த பார்வை கொண்டு பார்த்து கூறினார்கள், மக்காவே, ஊர்களிலெல்லாம் நீ எனக்கு மிகவும் பிடித்ததாவாய். ஆனால் உன் ஊர்வாசிகள் என்னை இங்கு இருக்க விடவில்லை. அப்போது ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதையே கூறினார்கள். அதாவது, இவர்கள் இறைவனின் தூதரை அவருடைய சொந்த மண்ணை விட்டு வெளியேற்றினர். இப்போது இவர்கள் நிச்சயம் அழிவார்கள். சுருக்கம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தது வரை எல்லா வகையான அநீதிகளையும் சகித்து கொண்டார்கள். ஆனால் குறைஷியர்களுக்கு எதிராக வாளேந்தவில்லை. குறைஷியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வின் நடைமுறைக்கு ஏற்ப அவர்கள் மீது அத்தாட்சி பூர்த்தியடைவது அவசியமானதாக இருந்தது. அதற்கு கால அவகாசம் தேவைப்பட்டது. இரண்டாவதாக, இறைவனின் நாட்டம் என்னவாக இருந்ததென்றால், இதற்கு பிறகும் அமைதியாக இருப்பது தற்கொலைக்கு சமம். அது எந்த அறிவுடையவரின் பார்வையிலும் சிறந்த செயல் இல்லை என்கின்ற அளவுக்கு முஸ்லிம்கள் மன்னித்தல் மற்றும் பொறுமையின் முன்னுதாரணத்தை காட்ட வேண்டும் என்பதாகும். மூன்றாவது, மக்காவில் குறைஷிகளின் ஒரு வகையான குடியரசு ஆட்சி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடிமக்களில் ஒரு குடிமகனாக இருந்தார்கள். அவ்வாறு இருக்கும்போது அரசியல் ரீதியிலான நல்ல எதிர்பார்ப்பு என்னவென்றால், அன்னார் மக்காவில் இருக்கும் வரை அந்த ஆட்சிக்கு கண்ணியமளிக்க வேண்டும். தன்னால் ஏதேனும் அமைதியை குலைக்கும் செயல் நடந்துவிடக்கூடாது. மன்னிக்கும் வரம்புகளை கடக்கும்போது அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்துவிட வேண்டும். நான்காவது, எதுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம் தனது செயல்களின் காரணமாக இறைவனின் பார்வையில் தண்டனைக்கு தகுதியானதாக ஆகாதோ, அவர்களை அழிப்பதற்கான காலம் வரவில்லையோ, அதுவரை அன்னார் அங்கிருப்பது அவசியமானதாக இருந்தது. அந்த நேரம் வரும்போது அன்னார் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் நடைமுறை என்னவென்றால், நபி எதுவரை தனது சமுதாயத்திடம் இருப்பாரோ அவர்களின் மீது அழிக்கும் தண்டனை வருவதில்லை. அவர்களை அழிப்பதற்கான தண்டனை வர இருந்தால் நபிக்கு அங்கிருந்து சென்று விடுமாறு கட்டளையிடப்படும். இந்த காரணங்களின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் தன்னகத்தே குறிப்பான சைகைகளை கொண்டிருந்தது. ஆனால் வருத்தம் என்னவென்றால், அநீதி இழைக்கக்கூடிய சமுதாயமானது அதை அறியவில்லை. அநீதியில் முன்னேறிக்கொண்டே சென்றது. அவ்வாறில்லாமல் அப்போதும் குறைஷியர்கள் விலகியிருந்தால், மார்க்க விவகாரங்களில் நிர்பந்தத்தை விட்டுவிட்டிருந்தால், முஸ்லிம்களை அமைதியாக வாழ விட்டிருந்தால், இறைவன் கருணை காட்டுபவர்களிலெல்லாம் அதிக கருணை காட்டுபவனாவான். அவனது தூதரும் கூட அகில உலகிற்கும் அருட்கொடையாக இருந்தார்கள். நிச்சயமாக அவர்கள் மன்னிக்கப்பட்டிருப்பார்கள். அரபு நாட்டினரும் அந்த இரத்தம் சிந்திய காட்சியை கண்டிருக்க தேவை இருந்திருக்காது. ஆனால் நியதியில் எழுதப்பட்டிருந்தது பூர்த்தியாக வேண்டியிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் குறைஷிகளின் எதிர்ப்பில் எண்ணெய் ஊற்றுவதாய் அமைந்தது. அவர்கள் முன்பை விட அதிகமான வேகத்துடன் இஸ்லாத்தை அழிக்க முற்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு தப்பிவிட்டார்கள் என்பதை தெரிந்த குறைஷிகள் அப்போது அங்கிருந்த ஏழை மற்றும் பலகீனமான முஸ்லிம்களின் மீது அநீதி இழைப்பதோடு முதலாவதாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடரும் பணியை செய்தார்கள். மக்காவின் மூலை முடுக்குகளிலும் அன்னாரை தேடினர். குறிப்பாக சௌர் குகை வாசல் வரை வந்தடைந்தனர். ஆனால் அன்னாருக்கு அல்லாஹ் உதவினான். இலக்கை அடைந்தும் தோல்வி அடைந்து திரும்பச் செல்லும் விதத்தில் குறைஷியர்களின் கண்களில் திரையிட்டான். தேடுவதில் அவநம்பிக்கை அடைந்ததும் எவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து கொண்டு வருவாரோ அவருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக கொடுக்கப்படும் என பொது அறிவிப்பு செய்தனர். 100 ஒட்டகங்கள் இன்றைய நாட்களின் மதிப்பின் அடிப்படையில் ஏறக்குறைய 20,000 ரூபாயாகும். இது மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதிய காலத்தின் மதிப்பாகும். அதாவது 1931 கூறியதாகும். இன்று இதன் மதிப்பு கோடியாகும். கோடிக்கணக்கான ரூபாய் பேராசை. இந்த பரிசை பெறும் பேராசையில் பல்வேறு கோத்திரங்களின் பல இளைஞர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி நாலாபுறமும் சென்றனர். அந்த பரிசு அறிவிப்பின் விளைவாகவே சுராகா பின் மாலிக்கும் பின்தொடர்ந்தான். ஆனால் அந்த திட்டத்திலும் குறைஷிகளுக்கு தோல்வி முகமே காண நேரிட்டது. சிந்தித்து பார்த்தால் ஏதேனும் ஒரு சமுதாயத்தின் தலைவருக்கு இன்னொரு சமுதாயம் பரிசு தொகை நிர்ணயிப்பதே இரு சமுதாயங்களுக்கிடையே போர் முழுவதற்கு போதுமான காரணமாகும். இவ்வாறு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் செய்து சென்றதும் குறைஷியர்கள் மதீனாவின் தலைவர் அப்துல்லா பின் அபி மற்றும் அவனது கூட்டாளிகளுக்கு மிரட்டல் விடுத்து கடிதம் ஒன்றை எழுதினர். அவர்கள் எழுதியதாவது: நீங்கள் எங்களிடமிருந்து வந்தவருக்கு அடைக்கலம் வழங்கியுள்ளீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகிறோம், அவரோடு போரிடுங்கள், அல்லது அவரை நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள், அல்லது நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மீது தாக்குதல் தொடுப்போம். மேலும் உங்களின் போர் வீரர்களை கொல்லுவோம். உங்களுடைய பெண்களை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். எப்போது இந்த கடிதமானது அப்துல்லா பின் உபை மற்றும் அவனது சிலை வணங்கி கூட்டாளிகளுக்கு கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் செய்வதற்கு ஒன்று கூடினர். அன்னாருக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் அன்னார் அவர்களை சந்தித்து அவர்களிடம், குறைஷிகள் உங்களுக்கு வழங்கியுள்ள மிரட்டலானது பெரிய மிரட்டல் என நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் இழப்பை விட அதிக இழப்பை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் மகன்களோடும் சகோதரர்களோடும் சண்டையிட வேண்டும் என விரும்புகிறீர்களா என்று கூறினார்கள். அங்குள்ள யூதர்களில் அதிகமானோர் முஸ்லிம்களாகி இருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சை கேட்ட யூதர்கள் விட்டுவிட்டு இங்கும் அங்கும் கலைந்து சென்று விட்டனர். இவ்வாறு மக்கத்து குறைஷியர்கள் அரபு கோத்தரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டத் தொடங்கினர். இது தொடர்பாக ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் சீரத் காத்தமுன் நபியினில் எழுதுகிறார்கள்: இத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதிலிருந்து விலகவில்லை என்பதை கண்டு இஸ்லாம் மதீனாவில் வேரூன்றிவிடக்கூடாது என கருதி குறைஷியர்கள் பிற அரபு கோத்திரங்களிடம் சென்று அவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டத் தொடங்கினர். காபத்துல்லாவை நிர்வகித்து வருபவர்கள் என்ற ரீதியில் குறைஷியர்களுக்கு முழு அரபு கோத்திரங்கள் மத்தியில் ஒரு குறிப்பான தாக்கம் இருந்தது. அதன் காரணமாக பல கோத்திரங்கள் முஸ்லிம்களின் உயிருக்கு எதிரிகளானர். நாலாபுறமும் நெருப்பே நெருப்பாக இருக்கும் நிலையை போன்று மதீனாவின் நிலை ஆகிவிட்டது. ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் அபீ பின் கஅப் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் சஹாபாவும் மதீனா வந்து அன்சார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் முழு அரபு நாடும் ஒன்றுபட்டு அவர்களுக்கு எதிராக திரண்டது. அந்த நாட்களில் முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், இரவில் அவர்கள் ஆயுதங்களுடனேயே தூங்கி வந்தனர், பகலில் ஆயுதங்களுடனேயே சுற்றினர். மேலும் ஒருவர் மற்றவரிடம், நமக்கு அமைதியான முறையில் இரவை கழிக்கும் நேரம் வரும் வரை, அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய அச்சமும் அல்லாத சந்தர்ப்பம் வரும் வரை நாம் பிழைப்போமா இல்லையா என்று தெரியவில்லை என்று கூறி வந்தனர்.
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த ஆரம்பத்தில் எதிரியின் தாக்குதல் அச்சத்தால் அன்னார் இரவில் விழித்து வந்தார்கள். அந்த காலத்தை பற்றி திருக்குரான் கூறுகிறது, வஸ்குரு இஸ் அன்தும் கலீலும் முஸ்தஸ்அஃபூன ஃபில் அர்தி தகாஃபூன ஐ யதகத்தஃபகுமுன் நாசு ஃபஆவாகும் வஅய்யதகும் பினஸ்ரிஹி வரஸககும் மினத் த்வய்யிபாத்தி லஅல்லகும் தஷ்குரூன். அதாவது, முஸ்லிம்களே, நீங்கள் சிறுபான்மையினராக இருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். பூமியில் நீங்கள் பலவீனமானவர்களாக கருதப்பட்டீர்கள். மக்கள் உங்களை பிடித்துச் சென்று விடுவார்களோ என்று பயந்தீர்கள். அவ்வாறிருந்தும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் உங்களுக்கு மதீனாவில் இடமளித்தான். தன் உதவியினால் உங்களை உறுதிப்படுத்தினான். மேலும் தூய்மையானவற்றிலிருந்து உங்களுக்கு உணவை வழங்கினான். இது திருக்குரானில் கூறப்பட்டிருந்த மதீனாவின் வெளிப்புற நிலையாகும். மதீனாவிற்குள்ளும் நிலைமை உகந்ததாக இருக்கவில்லை. இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், மதீனாவிற்குள் நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால், அப்போது வரை அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் ஒரு பகுதியினர் இணை வைத்தலில் இருந்தார்கள். வெளிப்படையாக தமது சகோதரர்களோடு இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் ஒரு இணை வைப்பவர் மீது எவ்வாறு நம்பிக்கை வைக்க இயலும்? இரண்டாவது, நயவஞ்சகர்கள் ஒரு பக்கம். அவர்கள் வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் திரைக்கு பின்னால் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தனர். மதீனாவிற்குள் அவர்கள் இருப்பது என்பது மிகுந்த ஆபத்தானதாக இருந்தது. மூன்றாவதாக, யூதர்கள். அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த யூதர்களின் பார்வையில் உடன்படிக்கைக்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை. சுருக்கமாக கூறுவதென்றால், இவ்வாறு மதீனாவிற்குள்ளேயே எப்படிப்பட்டவைகளெல்லாம் இருந்ததென்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மறைவான வெடிமருந்து குவியலை விட குறைந்ததாக அது இருக்கவில்லை. அரபு கோத்திரங்களின் சிறிதளவு நெருப்பு பொறி அந்த வெடிமருந்தை பற்ற வைக்கவும் மக்கத்து முஸ்லிம்களை ஒரே நொடியில் அழித்துவிட போதுமானதாக இருந்தது. இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இஸ்லாத்திற்கு வந்ததே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை வஹி இறங்கியது. அதாவது, இப்போது உங்களுக்கு எதிராக வாளேந்தி முழுக்க முழுக்க அநீதியாக மைதானத்தில் நிற்பவர்களுக்கு எதிராக நீங்களும் வாளேந்த வேண்டும். வாளாலான போருக்கான அறிவிப்பு செய்யப்பட்டது. வாளால் செய்யப்படும் போர் தொடர்பாக முதலாவது வசனமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு சஃபர் மாதம் 12ஆம் நாள், அதாவது கிபி 623ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இறங்கியது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்து ஏறக்குறைய ஓராண்டு கழிந்திருந்தது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப்பின் ஆய்வின் அடிப்படையில் இந்த தேதியாகும். இந்த சூரா தொடர்பாக இதன் சில பகுதிகள் மக்காவிலும் சில பகுதிகள் மதீனாவிலும் இறங்கின என கூறப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த வசனம் இறங்கியது தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. ஹிஜ்ரத் சந்தர்ப்பத்தின் போது இந்த வசனம் இறங்கியது என்றும் அறிவிப்பில் வந்துள்ளது. ஏனென்றால் மதீனா வந்த சிறிது காலத்திற்கு பிறகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு அக்கம்பக்கம் குறைஷி குழுக்களை தடுத்து நிறுத்துவதற்கும் பிற பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் ஆயுதங்களுடன் குழுக்களை அனுப்ப ஆரம்பித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹிஜ்ரத்தின் ஆரம்பத்தில் இறங்கி இருந்தாலோ அல்லது ஹிஜ்ரத்திற்கு ஒரு வருடம் கழித்து இறங்கி இருந்தாலோ மார்க்கத்திற்கு எதிராக போர் தொடுப்பவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக போருக்கான முதல் அனுமதியாக இது இருந்தது. அப்போது அன்னார் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தார்களோ அதை விட்டு வெளியே வந்திருந்தார்கள். முன்பு கூறப்பட்டது போன்று ஆட்சிக்குட்பட்டு இருக்கும்போது எந்த போரும் செய்ய இயலாதிருந்தது. பின்னர் அன்னாரின் ஆட்சி நிறுவப்பட்டது. அல்லாஹ் அனுமதி அளித்த இந்த வசனம் சூரா ஹஜ்ஜின் வசனமாகும். மாறாக 2 வசனங்களாகும்.
அல்லாஹ் கூறுகின்றான், உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் ظுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ் வலௌலா தஃபஉல்லாஹின் நாஸ பஅதுஹும் பிபஅதின் லஹுத்திமத் ஸவாமிஉ வபிஉ வஸலவாத்து வமசாஜிது யுذ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கஸீரா வலயன்சுரன்னல்லாஹு மை யன்சுருஹு இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். அதாவது, எவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, ஏனெனில் அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவ ஆற்றல் உள்ளவனாவான். எவர்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக மட்டும் அநியாயமாக அவர்களின் வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டவர்களுக்கும் போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு மற்றவர்களை கொண்டு பதிலடி கொடுக்கவில்லையாயின் கோயில்களும் ஆலயங்களும் மடங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக நினைவு கூறப்படும் பள்ளி வாயில்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும். மேலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துக்கு உதவுபவர்களுக்கு நிச்சயமாக உதவுவான். நிச்சயமாக அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனும் மிகைத்தோனும் ஆவான். அதாவது, இங்கு அனைத்து மார்க்கங்களும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மார்க்கத்தின் வழிபாட்டு தலங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டுள்ளான். போர் அனுமதிக்கப்பட்ட பிறகு நிராகரிப்பாளர்களின் தீங்கிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாக்க ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் 4 திட்டங்களை மேற்கொண்டார்கள். இது தொடர்பாகவும் திட்டங்களை பற்றி எடுத்துரைத்தவாறு மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள். முதலாவதாக, அன்னார் தானே பயணம் செய்து அக்கம்பக்கத்து கோத்திரங்களோடு பரஸ்பர அமைதிக்கான உடன்படிக்கை செய்ய தொடங்கினார்கள். அதன் மூலம் மதீனாவிற்கு அருகில் உள்ள பகுதிகள் பாதுகாக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக குறைஷியர்களுக்கு சிரியா செல்லும் வழியில் உள்ள அக்கம்பக்கத்து கோத்திரங்களை கவனத்தில் கொண்டார்கள். ஏனென்றால் மக்கத்து குறைஷிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அதிக உதவியை இந்த கோத்திரங்களிடமிருந்தே பெற முடியும் என்பதை அனைவரும் புரிய இயலும். மேலும் அவர்களின் எதிர்ப்பு முஸ்லிம்களுக்கு மிகுந்த ஆபத்தாகும் வாய்ப்பும் இருந்தது. இரண்டாவது, குறைஷிகள் மற்றும் அவர்களின் நட்பில் உள்ளவர்களின் அசைவுகளை அறிவதற்கும், மேலும் முஸ்லிம்கள் தகவல் அறியாதவர்களாக இல்லை என்ற உணர்வு குறைஷிகளுக்கு ஏற்படும் வண்ணம் சிறு சிறு தூது சொல்லும் குழுக்களை மதீனாவின் எல்லா புறமும் அனுப்பினார்கள். இவ்வாறு மதீனா திடீர் தாக்குதலுக்கான ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கும். மூன்றாவதாக, அந்த குழுக்களை அனுப்புவதற்கான இன்னொரு காரணம், இந்த குழுக்களின் மூலம் மக்கா மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள பலகீனமான ஏழை முஸ்லிம்கள் மதீனாவின் முஸ்லிம்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதாகவும் இருந்தது. அப்போது மக்கா பகுதியில் பல மக்கள் உள்ளத்தால் முஸ்லிம்களாக இருந்தார்கள். ஆனால் குறைஷிகளின் அநீதிகளின் காரணமாக தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்தனர். தங்களது பலகீனம் மற்றும் ஏழ்மையின் காரணமாக ஹிஜ்ரத் செய்வதற்கான ஆற்றலும் இருக்கவில்லை. ஏனென்றால் குறைஷிகள் அப்படிப்பட்ட மக்களை வலுக்கட்டாயமாக ஹிஜ்ரத் செய்ய விடாமல் தடுத்து வந்தனர். அன்னார் மேற்கொண்ட 4வது திட்டம் என்னவென்றால், மக்காவிலிருந்து சிரியாவுக்கு செல்லும் வழியில் மதீனாவிற்கு அருகில் கடந்து செல்லும் குறைஷிகளின் வாணிப குழுக்களை தடுக்க தொடங்கினார்கள். ஏனென்றால் இந்த குழுக்கள் எந்தெந்த பகுதிகளை கடந்து சென்றாலும் அங்கு முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர்ப்பின் நெருப்பை பற்ற வைத்து வந்தனர். வெளிப்படையான விஷயம் என்னவென்றால், மதீனாவுக்கு அக்கம்பக்கத்தில் இஸ்லாத்திற்கு எதிரான எதிர்ப்பு
விதைக்கப்படுவதென்பது முஸ்லிம்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. பிறகு இந்த குழுக்களும் எப்போது ஆயுதம் ஏந்தியவர்களாக இருந்தனர். இதுபோன்ற குழுக்கள் மதீனாவிற்கு அருகில் கடந்து செல்வது என்பது ஆபத்து இல்லாமல் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் புரிய இயலும். பிறகு இன்னொரு விஷயம் என்னவென்றால், குறைஷிகள் அதிகமாக வியாபாரத்தினாலேயே வாழ்க்கை நடத்தி வந்தனர். குறைஷிகளை வீழ்த்துவதற்கும் அவர்களின் அநீதியான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் அவர்கள் சமாதானத்திற்கு உடன்பட வைக்கவும் எல்லாவற்றையும் விட அதிக உறுதியான விரைவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறை அவர்களின் வாணிப பாதையை அடைப்பதே ஆகும். இறுதியில் குறைஷிகளை சமாதானத்திற்கு உடன்பட நிர்பந்தத்தில் அவ்வாறு வாணிப பாதையை அடைத்ததற்கு பெரும் பங்கு இருந்தது என்பதை வரலாறு சான்று பகர்கின்றது. ஆக இது தக்க தருணத்தில் வெற்றியை தேடித்தந்த மிகவும் அறிவுபூர்வமான திட்டமாக இருந்தது. பிறகு குறைஷிகளின் அந்த குழுக்களில் லாபமானது சில வேளைகளில் இஸ்லாத்தை அழிக்கும் முயற்சியில் செலவிடப்பட்டு வந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சில குழுக்கள் குறிப்பாக அனுப்பப்பட்டதன் காரணமே அவைகளின் அனைத்து லாபமும் முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்பட வேண்டும் என்பதே ஆகும். இஸ்லாத்திற்கு எதிராக போரிடுவதற்கே வியாபாரம் செய்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த குழுக்களை தடுப்பதென்பது எவ்வளவு ஆகுமான செயலாகும் என்பதை ஒவ்வொருவரும் புரிய இயலும். எவ்வாறு இருப்பினும் இந்த தொடரும். எஞ்சியவை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் எடுத்துரைக்கப்படும். இப்போது நான் சில மர்ஹூம்களின் நற்குறிப்பை கூற விரும்புகிறேன். அவர்களின் ஜனாசா காயிப் தொழுகை நடைபெறும். அவைகளில் ஒரு ஜனாசா ஹாசிர், அதாவது இங்கு உள்ளது ஆகும். அது மதிப்பிற்குரிய ஹாஜா முனீர் அஹ்மத் சாஹிப் அவர்களுடையதாகும். மற்றவை ஜனாசா காயிப் ஆகும். ஹாஜா முனீர் அஹ்மத் இல்லை, ஹாஜா முனீருத்தீன் கமர் சாஹிப் ஆகும். ஹாஜா முனீருத்தீன் கமர் சாஹிப் இங்கேயே யூகேவில் இருந்து வந்தார்கள். 27 மே அன்று 86 வயதில் இறைவனடி சேர்ந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஸ்ரத் மியா ஹைருத்தீன் ஷெஹ்வானி சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் வழி பேரனாவார்கள். அன்னாரின் தந்தை மௌலானா கமருத்தீன் சாஹிபும் கூட ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறிய வயதில் பார்த்துள்ளார்கள். மேலும் இவர்களும் அன்னாரை சிறு வயதில் பார்த்துள்ளார்கள், மிகவும் குழந்தை பருவத்தில். எவ்வாறு இருப்பினும் மௌலவி கமருத்தீன் சாஹிப் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியாவின் முதல் தலைமையக சதராவார்கள். அதாவது இவரது தந்தை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் ஷிஃப்ட் ஆனார்கள். பிறகு ஹாஜா முனீருத்தீன் சாஹிப் சிறிது காலத்திற்கு ஆப்பிரிக்காவின் தன்சானியாவிற்கு சென்றார்கள். ரப்வாவிலும் அன்னாருக்கு பல்வேறு பொறுப்புகளில் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு இவர்கள் 1966 தனது குடும்பத்தோடு யூகே வந்துவிட்டார்கள். இங்கு மஸ்ஜித் ஃபசலுக்கு அருகில்தான் அவர்கள் வசிப்பிடம் இருந்தது. பழைய மக்கள் அனைவரும் அவரை அறிவார்கள். 4வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஒரு நீண்ட காலம் மஸ்ஜித் ஃபசலில் ஜுமாவின் பாங்கு கூறும் நல்வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைத்திருந்தது. அன்னார் சதர் மஜ்லிஸாகவும் மஸ்ஜித் ஃபசல் லண்டனின் சதர் ஜமாத்தாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். 1995 பணி ஓய்வு பெற்ற பின் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். கடந்த 29 ஆண்டுகளாக தன்னார்வ அடிப்படையில் முதலில் வக்காலத் தப்ஷீர் அலுவலகத்திலும் பின்னர் இங்கு யூகேவில் பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்திலும் தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்று வந்தார்கள். வஃபாத்திற்கு ஒரு நாள் முன்பும் கூட லுஹர் தொழுகைக்கு முன்பு வரை அலுவலகத்தில் பணி செய்து வந்தார்கள். பிறகு தொழுகை முடிந்ததும் வீட்டிற்கு சென்றார்கள். ஐவேளை தொழுகைகளை பேணக்கூடிய, அமைதியான இயல்புடைய, கருணையுடைய, சகஜமாக பழகக்கூடிய, நல்ல களப்பற்ற
விசுவாசமுள்ள மனிதராக இருந்தார்கள். மர்ஹூம் வசியத்தும் செய்திருந்தார்கள். மனைவி மற்றும் 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். நிறைய மகன் வழி மற்றும் மகள் வழி பேரன் பேத்திகளும் உள்ளனர். இவர்கள் யூகே அமீர் சாஹிப்பின் மாமாவும் ஆவார்கள். அல்லாஹ் அவர்களுடன் மன்னித்தல் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. இது ஜனாசா ஹாசிராகும், இன்ஷா அல்லாஹ் தொழப்படும். 2வது ஜனாசா காயிப் ஜனாசாக்களில் ஒன்று. இது டாக்டர் மிர்சா முபஷிர் அஹ்மத் சாஹிப் உடையதாகும். இது ஹசரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் வழி பேரனும் டாக்டர் மிர்சா முனவர் அஹ்மத் சாஹிப் மற்றும் மெஹமூதா பேகம் சாஹிபாவின் மகனும் ஆவார்கள். மேலும் ஹசரத் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபாவின் மகள் வழி பேரனும் ஆவார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் 89வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார்கள். ஆரம்ப கல்வியை ரபுவாவில் பயின்றார்கள். பிறகு கிங் எட்வர்ட் மெடிக்கல் காலேஜ் லாகூரில் MBBS படித்தார்கள். பிறகு சிறிது காலம் ரபுவாவின் மருத்துவமனையில் பணி செய்தார்கள். படிப்பதற்காக இங்கு யூகே வந்தார்கள். ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆடன்பராவில் 1970ஆம் ஆண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் செய்தார்கள். மேலும் FSCSம் முடித்தார்கள். வாழ்வை அர்ப்பணித்தவராக இருந்தார்கள். எனவே திரும்பி சென்று அங்கு ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் தொண்டாற்றி வந்தார்கள். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அங்கு பணி செய்பவர்களில் நுஸ்ரத் ஜஹானின் கீழ் பணி செய்யும் மருத்துவமனைகளில் வாழ்வை அர்ப்பணித்த மருத்துவர்களில் அனைவரையும் விட அதிக காலம், அதாவது 50 ஆண்டு காலம் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. அநேகமாக இதைவிட டாக்டர் மிர்சா முனவர் அஹ்மத் சாஹிப் அதிக காலம் தொண்டாட்டி இருந்திருக்கலாம். 1983இல் ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீ ரஹிமவுல்லா அவர்கள் இவர்களை வக்ஃபே ஜதீத் போர்டின் உறுப்பினராக ஆக்கினார்கள். வஃபாத் வரை வக்ஃபே ஜதீத் போர்டின் உறுப்பினராக இருந்தார்கள். இவர்களுடைய மனைவி எழுதுகிறார்கள், உறவுகளை அதிகமாக பேணக்கூடியவர்களாகவும் நல்ல கவனித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், உறவினர்கள், என்னுடைய தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் அனைவரோடும் எந்த இன்ப துன்ப தருணங்களையும் பகிராமல் இருந்ததாக எனக்கு நினைவே இல்லை. தானே பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஒருபோதும் உறவுகளை பேணுவதில் சோம்பேறித்தனம் காட்டியதில்லை. வீட்டில் இருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் நற்பேறு அன்னாருக்கு கிடைத்தது. நோயாளிகளில் வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்து சிகிச்சை அளிப்பார்கள். அதேபோல் தேவையுடையவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து வந்தார்கள். கேட்டு வந்த எவரையும் கொடுக்காமல் அனுப்பியதில்லை. நிறைய பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். அவர்களின் திருமணம் வரையிலான அனைத்து செலவினங்களையும் தானே செய்தார்கள். சில பெண் பிள்ளைகள் எனக்கும் எழுதியுள்ளனர். அவர்களின் வீட்டில் இருந்தனர். தனது குழந்தைகளைப் போல் வளர்த்து அவர்களின் திருமணத்தை நடத்தினார்கள். நோயாளிகளின் ஃபீஸ்களை வாங்காமலும் விட்டுவிடுவார்கள். பலரும் இது தொடர்பாக எனக்கு எழுதியுள்ளனர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தன் தரப்பிலிருந்து மருந்துகளும் பணமும் கூட கொடுத்து வந்தார்கள். ஹலிஃபாக்களோடு ஆழமான தொடர்பு இருந்தது. அது தவிர அனைத்து ஹிலாஃபத்தோடும் உறவு ரீதியிலும் தொடர்பு இருந்தது. கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய தொடர்பு இருந்தது. குழந்தைகளுக்கும் அதையே கூறி வந்தார்கள். தாமும் அமல் செய்து காட்டினார்கள். என்னை விட மூத்தவர்களாக இருந்தார்கள், 6 வயது பெரியவர்கள். ஆனால் எப்போதும் மிகுந்த கண்ணியத்துடன் நடந்து கொள்வார்கள். ஹிலாஃபத்திற்கு பிறகும் ஹிலாஃபத்திற்கு முன்பு நான் நாசிர் ஆலாவாக இருந்தபோதும் சரி, கண்ணியமாக நடந்தார்கள். அவர்களின் மனைவி எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீ ரஹிமஹுல்லா அவர்கள் இறுதியாக நோய்வாய்ப்பட்டிருந்த போது டாக்டர் முபஷிரை உடனடியாக அனுப்புமாறு ஃபோன் வந்தது. இந்த செய்தியை கேட்டதும் இரவோடு இரவாக கிளம்பிவிட்டார்கள். உசூர் அவர்களின் வஃபாத் வரை அங்கே இருந்தார்கள். ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீ அவர்கள் மதிப்பிற்குரிய ஆசிஃபா பேகம் சாஹிபாவின் வஃபாத்தின் போது கூறினார்கள்,
முபஷிர் என்னை லிஃப்ட்டுக்கு அருகில் அழைக்க வந்தபோது நான் முபஷிரை பார்த்த உடனேயே மனைவி வஃபாத்தாகிவிட்டார்கள் என புரிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர்களின் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குமென்றால் பிறகு முபஷிர் அவர்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் நோயிற்றிருந்த போதும் கூட சிகிச்சைக்காக யூகே வந்து போய் இருந்தார்கள். ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசி அவர்களும் கூட தனது நோய்வாய்ப்பட்ட காலத்தில் அவர் ஆற்றிய தொண்டை பற்றி கூறியுள்ளார்கள். அவர்களுடைய மனைவி எழுதுகிறார்கள், ஒரு முறை அன்னாரை பற்றி தவறான புகார் செய்யப்பட்டது. அதை விசாரிப்பதற்காக கமிட்டி போடப்பட்டது. அப்போதும் அன்னார் காலத்தின் ஹலீஃபாவிற்கும் ஜமாத் அமைப்பிற்கும் கண்ணியமளித்தார்கள். எந்த விதமான தகாத வார்த்தைகளையும் கூறவோ செயலை செய்யவோ இல்லை. கமிட்டி பிறகு முழுவதுமாக விசாரித்த அன்னாரை அந்த விவகாரத்தில் குற்றமற்றவர் என கூறியது. அன்னாரின் மகன் எழுதியுள்ளார்கள், சென்னியூட் மற்றும் அதற்கு அக்கம்பக்கத்தில் உள்ள பகுதிகளிலிருந்து சில எதிரிகளும் கூட மறைந்து வீட்டிற்கு வந்து சிகிச்சை பெற்றுள்ளார்கள். ஏராளமான அஹ்மதி அல்லாதவர்கள் அன்னாரிடம் சிகிச்சை பெற்றார்கள். நானும் அறிவேன். அந்த பகுதியின் எண்ணற்ற மக்களுக்கு அன்னார் சிகிச்சை செய்தார்கள். அதன் காரணமாக ரபுவா பற்றியும் மருத்துவமனை பற்றியும் அந்த பகுதியில் நல்ல அறிமுகம் இருந்தது. ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக நோய்வாய்ப்பட்டிருந்த போது மருந்து உண்பதற்காக எந்த கரண்டியை பயன்படுத்தினார்களோ அது ஒரு சிறிய டீஸ்பூன் ஆகும். அதை அம்மாஜான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் உம்மே நாசிர் அவர்களிடத்தில் எந்த மகன் டாக்டராக ஆவாரோ அவருக்கு கொடுத்து விடுங்கள் என கூறி கொடுத்தார்கள். இவ்வாறு அந்த ஸ்பூன் அன்னாரின் தந்தை மிர்சா முனவர் அஹ்மத் சாஹிபிற்கு கிடைத்தது. அதன் பின்னர் அன்னாரிடத்தில் இருந்தது. சில வேளைகளில் டாக்டர் முபஷிர் சாஹிப் பரக்கத்திற்காக தனது நோயாளிகளுக்கும் கூட அந்த ஸ்பூனால் மருந்து கொடுப்பார்கள். அன்னாரின் வஃபாத்தின் போது பல்வேறு மட்டத்தினரும் வந்திருந்தனர். ஆனால் பெரும்பான்மை ஏழை மக்களே வந்திருந்தார்கள். அவர்கள் மியா சாஹிப் எங்கள் மீது பேருபகாரம் செய்துள்ளார்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறினார்கள். சிலருக்கு சிகிச்சை அளித்தார்கள், சிலரை வேறு வகையில் கவனித்து வந்தார்கள். பல்வேறு பகுதிகளின் நில உரிமையாளர்கள், அவர்களின் வீட்டு பெண்கள், சகோதரிகள் போன்றோர் சிகிச்சைக்காக வருவார்கள். அவர்கள் கூறியது, எங்களை நல்ல முறையில் கவனிப்பார்கள். இவர்கள் அனைவரும் அஹ்மதி அல்லாதவர்கள். எங்களை விட்டு தந்தையின் நிழல் போய்விட்டதே என்று அழுதனர். நமது மருத்துவமனையின் பணியாளர்கள் பெரும்பாலார் எழுதியுள்ளது, நமது மருத்துவமனை அனாதையாகிவிட்டது என்றுள்ளனர். மிகுந்த துன்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அனைவரும். எவ்வாறு இருப்பினும் ஒவ்வொருவரோடும் உறவை பேணி வந்தார்கள். ஏழைகளை கவனித்தார்கள். மரணித்தவரின் ஜனாசா செல்லும்போது அவர் புகழப்பட்டால் அவருக்கு சொர்க்கம் விதிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் இவர்களையும் அதற்கு வாரிசாக்குவானாக. டாக்டர் மிர்சா சுல்தான் அஹ்மத் சாஹிப் கூறுகிறார்கள், எனது அறிவில் ஜமாத்தில் அதிகம் பணியாற்றிய மருத்துவர் என்ற பெருமை இவர்களுக்குரியதாகும். அதை நான் முன்பே கூறிவிட்டேன். மேலும் எழுதுகிறார்கள், எந்த காலத்தில் அன்னார் பணியை தொடங்கினார்களோ அப்போது எந்த கம்பவுண்டர்களும் அல்லது உதவியாளர்களும் இருக்கவில்லை. தானே தாழ்பாடிடுவார்கள், திறப்பார்கள், நோயாளியை அழைப்பார்கள், பிற பணிகளையும் தானே செய்ய வேண்டியிருந்தது. தனியாகவே ஆபரேஷன் தியேட்டரையும் மேனேஜ் செய்ய வேண்டியிருந்தது. அனஸ்தீசியா கொடுப்பவரும் எவரும் இருக்கவில்லை. அதையும் தாமாகவே செய்ய வேண்டியிருந்தது. பிறகு மெதுமெதுவாக பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தார்கள். அதற்கு மருத்துவமனை பெயர் மிகவும் பிரபலியமானது. இன்ஃபெக்ஷன் ரேஷியோ கூட தனியார் மருத்துவமனைகளை விட மிக குறைவாக இருந்தது. பெரும்பாலான நோயாளிகள் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து திரும்பினர். எவ்வாறு இருப்பினும் நோயாளிகளுடன், அதுவும் அஹ்மதி அல்லாத நோயாளிகளுடன் அவர்களின் நடத்தை இவ்வாறு இருந்ததை அவர் பார்த்துள்ளார்கள். நானும் தனிப்பட்ட முறையில் அறிவேன். மிகவும் கண்ணியம் அளிப்பவர். அரசாங்க மருத்துவமனையில் மருத்துவராக உள்ள டாக்டர் முனீர் முபஷிர் சாஹிப் கூறுகிறார்கள், டாக்டர் சாஹிபின் மருத்துவ தொண்டானது ஒரு நீண்ட தொடராகும். அது ரபுவாவிற்கு மட்டுமின்றி
அக்கம்பக்கத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பரவி இருந்தது. கூறுகிறார்கள், நான் பணி செய்ததெல்லாம் ரபுவாவிற்கு அக்கம்பக்கத்தில்தான். இவர்கள் அரசாங்க மருத்துவமனையில், ரபுவாவின் சிறிய மருத்துவமனைகளில் பணியாற்றி இருந்தார்கள். கூறுகிறார்கள், எல்லா கிராமம் மற்றும் எல்லா நகரத்தின் பெரும்பாலான மக்கள் டாக்டர் சாஹிப்பை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். நான் கூறியது போன்று இதன் காரணமாகவே எண்ணற்ற அகமதி அல்லாதவர்கள் அன்னாரின் வஃபாத்தின் போது இரங்கலுக்காக வந்திருந்தனர். டாக்டர் நூரி சாஹிப் எழுதுகிறார்கள், ரபுவாவில் தனியாக இருந்த ஒரு வயது முதிர்ந்த நோயாளி டாக்டர் முபஷிர் சாஹிப்பின் புகைப்படத்தை தனது அறையில் மாட்டி வைத்திருந்தார்கள். டாக்டர் நூரி சாஹிப் அவர்கள் பார்க்க சென்றிருந்தார்கள். மிகுந்த கண்ணியம் மற்றும் புகழ்தலுக்கு பிறகு அந்த நோயாளி கூறினார், டாக்டர் முபஷிர் என் வீட்டிற்கு அடிக்கடி வருவார்கள், என்னை நலம் விசாரிப்பார்கள், அல்லாஹ் அன்னாருக்கு நீண்ட ஆயுளை வழங்குவானாக. இது டாக்டர் சாஹிப் உயிருடன் இருக்கும்போது நடந்ததாகும். அவர்களின் சிறப்புகள், தொண்டுகள் மற்றும் நோயாளிகளின் உணர்வுகள் அடங்கிய கடிதங்கள் எந்த அளவுக்கு வருகின்றன என்றால் எனக்கு அதை கூறுவதென்பது சாத்தியமில்லாததாகும். நான் கூறியது போன்று ஹிலாஃபத்துடனும் அசாதாரணமான விசுவாசத்தின் தொடர்பு இருந்தது. அல்லாஹ் அன்னாரை அதிகமாக மன்னிப்பானாக, கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அல்லாஹ் தனது நெருக்கத்திற்குரியவர்களுக்கு அருகில் இடமளிப்பானாக. மூன்றாவது ஜனாசா, அதாவது இரண்டாவது ஜனாசா காயிப், இஸ்லாமாபாத்தைச் சேர்ந்த சையத் மெஹமூத் அஹ்மத் சாஹிப் அவர்களின் துணைவியார் மதிப்பிற்குரிய சையீதா அமத்துல் பாசித் சாஹிபா உடையதாகும். கடந்த நாட்களில் அன்னார் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் டாக்டர் அப்துஸ்ஸத்தார் ஷாஹ் சாஹிப்பின் மகன் வழி பேத்தியாவார்கள். மேலும் மதிப்பிற்குரிய சையத் அப்துர் ரசாக் ஷாஹ் சாஹிப்பின் மகள் ஆவார்கள். ஹஜ்ரத் உம்மே தாஹிர் ரதியல்லாஹு அன்ஹாவின் சகோதரியின் மகளாவார்கள். மர்ஹூமாவின் தந்தையார் அப்துர் ரசாக் ஷா சாஹிப் முதலில் கேத்லின் பிராயின் என்ற பெயர் கொண்டிருந்த அயர்லாந்தின் முதல் அஹ்மதி பெண் ஹனீஃபா ஷாஹ் சாஹிபாவுடன் திருமணம் செய்தார்கள். இந்த திருமணம் 1945ஆம் ஆண்டு கென்யா நாட்டின் நைரோபி நகரில் நடைபெற்றது. பிறகு இவரது தாயார் பாகிஸ்தான் வந்துவிட்டார்கள். ஷா சாஹிப் பாகிஸ்தானில் சிந்தில் பணியில் இருந்தார்கள். அயர்லாந்தை சார்ந்தவர்களாக இருந்தும் அந்த சிறிய கிராமத்தில் மிகவும் தியாகத்தோடு வாழ்வை கழித்தார்கள். அவர்களின் குழந்தைகளும் அதிகம் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களில் இவர்களும், அதாவது அமத்துல் பாசித் சாஹிபாவும் ஒருவராவார். இவர்களின் கணவர் சையத் மெஹமூத் ஷா சாஹிப் கூறுகிறார்கள், அன்னார் தொழுகையை பேணக்கூடியவராகவும் குறிப்பாக தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழுது வந்தார்கள். சிறு வயதிலிருந்தே தனது தந்தையுடன் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது வந்தார்கள். அன்னார் மார்க்க அடையாளங்களை பேணக்கூடியவராகவும் மார்க்க பெண்ணாகவும் இருந்தார்கள். எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி வந்தார்கள். பர்தாவை மிக வலுவாக பேணி வந்தார்கள். மர்ஹூமா வசியத் செய்திருந்தார்கள். பின்வெட்டி சென்றவர்களில் கணவரும் ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். அவர்களின் ஒரு மகன் சையத் பஷீர் அஹ்மத் இங்குதான் இருக்கிறார்கள். ஒரு மகன் சையத் ஷாஹித் அஹ்மத் ஆவார். அவர்களின் மகள் மஜீதா மலிக் அமெரிக்காவில் உள்ளார். அமெரிக்காவை சார்ந்த டாக்டர் ஆமிர் மலிக் சாஹிபின் மனைவியான அன்னாரின் மகள் மஜீதா மலிக் கூறுகிறார்கள், தாயார் எல்லோர் உள்ளங்களையும் கவர்ந்தவர் ஆவார்கள். எப்போதும் புன்னகைத்தவாறு இருப்பார்கள். அவரை சந்திக்கின்ற அனைவரும் ஈர்க்கப்படுகின்றனர். ஹிலாஃபத்தோடு உள மகிழ்ச்சி கொண்டவர். மிகவும் மென்மையான இயல்புடைய சிறந்த நல்லொழுக்கத்திற்கு சொந்தமானவர். தனது கஷ்டத்தை ஒருபோதும் வெளிப்படையாக கூறியதில்லை. ஏழைகளுக்கு உதவக்கூடிய தான தர்மங்கள் செய்வதில் முன்னோடியாக விளங்கினார்கள். பெண் பிள்ளைகளின் திருமணத்திற்காக உதவி, ஏழைகளின் வீடுகளில் உணவுப் பொருட்கள் வழங்குவது, அனாதைகளின் படிப்பு செலவு, ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, சுருக்கமாக கூறுவதென்றால் தனது நேரத்தை இறை அடியார்களின் உதவிக்காக செலவழிப்பார்கள். அது துவா வடிவிலானாலும் சரி அல்லது தான தர்மத்தின் வடிவிலானாலும் சரி. அதிகமாக இறைவனை பற்றிய பேச்சையும் இறை உதவி பற்றிய பேச்சையும் பேசுவதை விரும்பி வந்தார்கள்.
மேலும் இறைவனை நேசிப்பவர்களுடனேயே நட்பும் கொண்டிருந்தார்கள். அல்லாஹும் அவர்களுடன் சிறப்பான முறையிலேயே நடந்து கொண்டான். அவர்களின் துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். பல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அது தொடர்பாக முதலிலேயே அவர்களுக்கு தெரியப்படுத்தியும் வந்தான். கடுமையாக நோயுற்றிருக்கும் போது கூட தொழுகையை விட்டதில்லை. தொழுகை விடுபட்டுவிடக் கூடாதே என்பதற்காக எப்போதும் பார்வை கடிகாரத்தின் மீதே இருக்கும். அல்லாஹ் அன்னாரோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் குழந்தைகளுக்கும் அன்னாரின் நன்மைகளை தொடரச் செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. மூன்றாவது ஜனாசா காயிப் மைப்பிற்குரிய ஷரீஃப் அஹ்மத் பந்தேஷா சாஹிபுடையதாகும். அன்னார் பாகிஸ்தான் ஃபைஸ்லாபாத் செக் நம்பர் 261 ஜமாத் தலைவராக இருந்தார்கள். கடந்த தினங்களில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் மகன் ரஹமத்துல்லா பந்தேஷா சாஹிப் ஜமாத்தின் முரப்பி ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களது பாட்டனார் 2-3 மாத குழந்தையாக இருந்தபோது அன்னாரின் பெற்றோர்களும் பிற அனைத்து நெருங்கிய உறவினர்களும் ஹஸ்ரத் மசீஹமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் பிளேக் நோயால் வஃபாத்தானார்கள். அப்போது பாட்டனாரின் ஒரு தூரத்து உறவான அஹ்மதி குடும்பத்தினர் அவர்களை ஆரம்ப நாட்களில் வளர்த்தனர். அதன்பின் பட்டாலா வட்டத்தின் ஒரு காசியின் தீர்ப்பிற்கு ஏற்ப இன்னும் சற்று நெருங்கிய அஹ்மதி குடும்பத்தில் வளர்ந்தார்கள். இவ்வாறு அன்னார் ஆரம்பத்திலிருந்தே அஹ்மதி சூழலில் வளர்ந்தவாறு அஹ்மதியத்தில் இணைந்திருந்தார்கள். மர்ஹூம் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் கிராமத்தினுடைய சதர் ஜமாத்தாக இருந்துள்ளார்கள். எண்ணற்ற சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரர், ஒரு தியாக மனப்பாங்கு கொண்ட மனிதராவார்கள். இறை வணக்கத்தில் உயர் தரத்தை கொண்டவர்களாகவும் இயலாதவர்களுக்கும் குறிப்பாக நெருங்கிய உறவினர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஜமாத் அமைப்பின் மீதும் ஹிலாஃபத்தின் மீதும் அளவு கடந்த நேசம் கொண்ட மனிதராகவும் இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 5 மகன்களும் 3 மகள்களும் அடங்குவர். அவர்களில் ஒரு மகன் நான் கூறியது போன்று ரஹமத்துல்லா பந்தேஷா சாஹிப் ஜமாத்தின் முபல்லிக் ஆவார். இன்றைய நாட்களில் ஜாமியா அஹ்மதியா ஜெர்மனியில் ஆசிரியராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்று வருகிறார். தனது கிராமத்தின் எதிர்ப்பு சூழல் காரணமாக தந்தையின் ஜனாசா மற்றும் நல்லடக்கத்தில் சரியான நேரத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் மர்ஹூமோடு மன்னித்தல் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அனைத்து பிள்ளைகளுக்கும் அவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.